அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போவதை விரும்பாதவர், துக்கப்படுவதை அவர் எதிர்பார்க்கவில்லை, பயப்படுவதையும் அவர் எதிர்பார்க்கல. கன்ஃபியூஸ் ஆவது, இடறி போவது, இது எதுவுமே அவர் விரும்பாத கர்த்தர். ஆகையால் தான் பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. ஏன் சந்தேகப்பட்டாய், திடமனதாயிரு, இப்படி எல்லாம் சொல்லுவது அதனால்தான். நமக்கு இவையெல்லாம் வருவது சூழ்நிலைகள் வரும்போது வந்துடும் தானா. சூழ்நிலை என்றால் ஒரு பிரச்சனை, ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லை துக்கமான காரியம், போராட்டமான சூழ்நிலைகள், இப்படி பலவிதமான நிலைமைகளை நாம் சந்திக்கும் போது இது எல்லாமே நம்மை வந்து சேரும். என்ன வரும்? சலிப்பு வரும், சங்கடமா இருக்கும், குழப்பம் வரும், பயம் வரும். இது எல்லாமே எதை நிரூபிக்கிறது என்றால் நாம் தேவனில் இன்னும் வேர் கொள்ளவில்லை, தேவனோடு இணையவில்லை. ஏனென்றால் அவர் சொன்ன குணம் எல்லாம் அவருடைய திவ்ய சுபாவம். என்னது? அவருடைய திவ்ய சுபாவம், டிவைன், அழியாத குணம். என்னது? அழியாத கேரக்டர். நம்மை அவர் அழைத்ததே திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எப்படி? மறக்காதீங்க, இதெல்லாமே முக்கியமான சம்பவம். நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான வாக்கு தத்தங்களை நமக்கு தந்தார். இதை பேதுரு சொல்லுவார். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி நாம் உலகத்திலிருந்து உண்டான இச்சைகளுக்கு தப்புவிக்கப்பட்டு, இச்சையினால் வருகிற கேடுகளுக்கு நாம் உலகத்தில் உண்டான இச்சைகள், லௌகிக இச்சைகள்னு பேர், அது நமக்கு கெடுதலை உண்டு பண்ணும். இச்சைன்னு நீங்க ஏதோ நினைக்காதீங்க, நம்முடைய மனதின் ஒரு குணம், அது ஆசைகள், அது எதுவாகவும் இருக்கும் இல்லையா? சொல்லி கொடுக்கிறத, இப்போ ஒரு காரியத்தை தேவன் நமக்கு சொல்லுகிறார் என்றால் அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடிக்க முயலுவது, நாம் அதை அனுபவமாக்குவது எப்படி என்ற ஒரு முயற்சியே கிடையாது. நான் கேட்போம், என்ன நம்ம செஞ்சிட்டு இருந்தோமோ அதை தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு உரிய காரியம் எது நமக்கு ஆதரவானது, நமக்கு ஏற்றது என்பதை தேவன் அறிவார். கிறிஸ்து தேவன் உங்களை நடத்த வல்லவர். நீங்களே தேவனை நடத்துற மாதிரி, தேவனை பிடிச்சிருக்கிற மாதிரி, தேவனுக்கு பிரியமா போற மாதிரி, தேவன் எனக்கு அதை தரணும், இதெல்லாம் நம்மளை தவறான இடத்துல கொண்டு போய் விட்டுரும். தேவன் நம்மை தேடி வருவார், நாம் அவரை வாஞ்சிப்பது உண்மையான. இப்ப வாழ்க்கையில எந்த காரியமுமே நாம் கற்றுக்கொள்வதில், கற்று கேட்பதை அனுபவமாக்குவதில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. அதுல என்ன பிரச்சனை? நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இல்லையோ, உங்களுக்கு உலகத்துல எல்லாருக்கும் வர்ற மாதிரி சூழ்நிலை வரும். சூழ்நிலை என்று ஒன்று வரும் பாருங்க, அப்ப நீங்க குவேன்னு கூப்பிடுவீங்க, அதாகும் பிரச்சனை உங்களுக்கு. அப்ப தேவன் கைவிட்டாரு. நீங்க எல்லாருக்குமே வரும். ரெண்டு வாழ்க்கை. ஒன்று தேவன் வேண்டும் என்று தேவனுக்காகவே வாழ்றது ஒரு வாழ்க்கை. இன்னொன்று நான் இந்த உலகத்துல நல்லா வாழணும், நன்மையோட வாழணும், பாதுகாப்போட வாழணும், அதுக்கு தேவனை தேடுறது. இந்த ரெண்டு கூட்டமும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு கூட்டம்.
புரியலையா? நீங்களே யோசித்து பாருங்க. நான் உங்களை ஒன்றும் நியாயந்திருக்க வரல. நீங்களே உங்களை யோசிங்க. நீங்க தேவனை தேடுவது எதற்காக? அப்போ இந்த ரெண்டையும் ஒழுங்கா செய்யுங்கன்ற. ஏன்னா தேவன் உன்னை தப்புவிக்க போதுமானவர். அவர் கிடைக்கிறது கடினம், ஆனா உன்னை காப்பாத்துவார். நீ கூப்பிட்டா உனக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. நீ யாராயிரம்? நீ தேவனுடைய உடன்படிக்கை பண்ணப்பட்ட நபரோ இல்லையோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரோ இல்லையோ, தேவனுடன் ஐக்கியப்பட்டியோ இல்லையோ, கூப்பிடுகிற எவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அவர் உனக்கு வேண்டாம், அது கடினம், அது உனக்கு கஷ்டம். அவர் உன்னோட வரமாட்டார். புரியுது இல்லையா? மனசுல வரல உங்களுக்கு. தேவன் இஸ்ரவேல் மக்கள்கிட்ட அப்படிதான் சொன்னார், நான் உங்களோட வரமாட்டேன். நான் உங்களை தர்றேன்னு சொன்னதை தந்துடலாம். எது? பால் கானான் தெரியும் இல்லை? பாலும் தேனும் ஓடுற கானான் நாட்டை உங்களுக்கு தருவேன்னு சொன்ன தாரேன். நான் வரல உங்க கூட. ஏன்னா நாம் வந்தா உங்க கூட என்ன நடக்கும்? கண்டிப்பா அடி தகர்ப்பு தான், கொன்னே போடுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்காத பண்ண நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன், மிதிச்சே போடுவேன். நீங்க எல்லாம் செத்த போயிடுவீங்க. ஆனால் நான் வரல. நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு தூதனை அனுப்புறேன், நீங்க போங்க. எப்படி இருக்கு? நன்மையை தருவேன், ஆனா நான் என்ன உங்களுக்கு தரமாட்டேன். அதைத்தான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல, வேற விசேஷமா ஒண்ணும் சொல்ல. அதையும் தர வல்லவர், உன்னை காக்க வல்லவர், உன்னை தப்பு வைக்க வல்லவர், நீ யாரா இருந்தாலும் சரி. புரிஞ்சுதுங்களா? ஆனா அது ஒரு பிரசங்கம் அல்ல, அது ஒரு பிரசங்கமே இல்லை. அப்படி ஒரு பிரசங்கம் தேவையில்லை. மகளே, உன் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார், இது பிரசங்கமா? நாங்க சொல்ல வந்தது என்ன? தேவன் எந்த நபருக்கு தேவையோ. ஏன் தேவனை சாருகிறவனை தோத்து போனானா? தேவனை சார்ந்தவன் கைவிடப்பட மாட்டானே, நல்லாதான் இருப்பான் இல்லையா? ஆபிரகாம் என்ன கைவிட்டாரா? இல்ல தேவனை சார்ந்து கொண்ட எவன் கைவிடப்பட்டான்? கர்த்தரை தேட வந்தா ஆண்டவரை பின்பற்றதுக்குள்ள ஆலோசனை தர்றதுக்குரிய எந்த வித ஒரு அனுபவம் இல்லாத மனிதர்கள் எப்படிடா இதை கவுத்து போடலாம்? ரியலி அப்படிதான் எல்லாமே. நான் வந்து எதுக்காகவோ வரல, ஏதோ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கதான் அது முன்னே எனக்கு முடிஞ்சது. நான் நல்லா தான் இருந்தேன், ரிப்பேர் ஐயா வந்தேன். கர்த்தர் இல்லாதனால வந்தேன், கர்த்தர் வேணும் அப்படி. அதனால எனக்கு வாழ்க்கையில தேவன் எந்த காரியத்திலும் என்ன பண்ணல, குறை வைக்கவே இல்லை. ரியலி நான் என்ன பண்ணுவேன், எதையுமே தேவன் கேட்டு செய்யற ஒரு பேட்டர்ன். அப்பவே வந்த புதுசுல இருந்து அப்படி ஒரு அறிவு, தேவனை கேட்டு செய்வேன். அந்த தெளிவு இருந்தா செய்வேன், இல்லைன்னா பெருசா செய்ய மாட்டேன். அதனால நிறைய பிரச்சனைகள்ல நான் மாட்டல. அப்போ இங்க பிரச்சனை என்ன? உலகத்தில் ஒரு மனிதன் தேவன் தன் துணையா இருக்க வேண்டும். எனக்கு இருக்கிற உலக வாழ்க்கையில் அவர் என்னோடு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கம். இன்னொன்று, நான் நன்றாக இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் ஜெயமா இருக்கணும், எனக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும். இப்படி ஒரு சாரா. நான் சொல்லுகிறேன், இதன் பெயர் பூமிக்குரிய வாழ்க்கை. நல்லது பெற்றுக்கொள்ளுங்க, வேண்டாம்னு சொல்ல. நீ நல்லா இரு, எல்லாத்திலுமே நீ வாழ்ந்த. ஆனா இது தேவனை தேடுகிற, தேவனை மட்டும் தேடுகிறவனுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு இனாம், சலுகை. எது? நீங்க சுகத்தையும் வாழ்க்கையும் கேட்கறீங்க இல்ல, நல்லா இருக்கணும் விரும்புறீங்க தானே, நல்லது. இது எங்கே இருக்கு? தேவனோட வாழ்றவன என்ன எல்லாம் இழந்தவன? அப்படி இல்லையே. ஆபிரகாம் எல்லாம் இழந்தானயா?
இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. பவுல் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த எல்லாவற்றையும் விட்டேன் நஷ்டம் என்று எண்ணினேன்னு சொன்னான் இல்லையா? அதனால அவன் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாகவும் சொல்றத கேட்டிருக்கிறீங்களா? எப்படி அவன் நாங்க ஒண்ணும் இல்லாதவங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்போ ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். எப்படி இருக்கு? எல்லாம் உண்டு. இது வந்து பொய் சொல்லல, நிஜமாவே. ஏன் மத்தவன் பார்வையில அவன் ஒண்ணும் இல்லாதவன், அவன் சொல்றான் நான் தேவனோட வாழ்றவன், எனக்கு எல்லாமே உண்டு. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலும் தேவன் இருக்கிறபடியால் தேவனோடு வாழுகிறவனுக்கு மனரம்மியம் உண்டு, அடைக்கலம் உண்டு, ஜெயம் உண்டு, வழிகாட்டுதல் உண்டு. ஹல்லேலூயா. பலவீனத்தில் அவன் அழிந்து போவதில்லை. ஒரு மனிதன் நான் தனிமை என்கிற உணர்வை அடைகிறான் என்றால் அப்ப இதற்கு ஒரு விடை உண்டு. தனிமை என்கிற உணர்வு யாருக்கு வருதோ அவர்கள் தேவன் இல்லாதவர். உங்களுக்கு உண்மையிலே தேவன் தேவன் இருந்தால், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்கிற அனுபவம் இருந்தால் அப்படி ஒரு எண்ணமே வராது. நான் தனிமை என்ற எண்ணம் எனக்கு வர்றதே இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் வரும் தனிமை. ஏன்னா உங்கள் ஆவி தேவனோடு இன்னும் இணைக்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள், நீங்கள் மட்டுமல்ல சாத்தானும் நம்புகிறான். எப்படி? சந்தோஷப்படுங்க, சாத்தானுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் இல்ல, பயமும் உண்டு. கொன்னுபடுவார். எப்படி? தேவன் இருக்கிறார் என்று தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நடுக்கமே, ஒரே நடுக்கம், ஷிவரிங், நரம்பு தளர்ச்சியே வந்துட்டு அவனுக்கு. எதை நினைச்சு? தேவன் இருக்கிறார் என்று, தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதுக்கு இருக்கையா? ஆனா நமக்கும் இருக்கு. ஆனா நமக்கு நடுக்கம் கிடையாது இல்லையா? மலையாளத்துல விரையலோட யெகோவையில் ஆகோஷிப்பேன். நடுக்கத்துடனே களிகூருங்கள். நடுக்கத்தோட களிகூறணுமா? கர்த்தர்ட்ட சந்தோஷப்படணுமா? தேவன் என்பது நம்பிக்கை, விசுவாசம் என்பது மட்டுமல்ல, அதனுடைய ரியாக்ஷன் என்னது? ஒரு உள்ளான பயம். அதுக்காக இப்படி சிவரிங்க நடந்த பிறகு நரம்பு தளர்ச்சி எங்க கொண்டு போற? நரம்பியல் நிபுணத்தை கூட்டிட்டு போய் இந்த ஆளுக்கு ஏதோ நரம்பு பிரச்சனைன்னு கூட்டிட்டு போயிருவாங்க. அதனால அதை சொல்லல ஆண்டவருங்க. அது ஒரு உள்ளத்துல ஒரு பயம். புரிஞ்சுதா? சாத்தானும் நடுங்குறான, ஆனா நமக்கிட்ட அந்த குணம் கிடையாது. பாருங்க, தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனால் தாங்கள் விசுவாசிக்கிறதை தங்கள் வாழ்வில் அனுபவமாய் பெறாதவர்கள், அப்படின்னா இருக்கிறார் ஆனா அவர் என்னோடு இருக்கிறாரா? என்னோடு இருக்கிறார் என்றால், இருக்கிறார் என்கிற அனுபவ அறிவு இருந்தால் அந்த ஆள் பயப்படாது, கலங்காது, தத்தளிக்காது, தனிமை என்கிற உணர்வை அடையாது. நம்ம இதை சொல்றோம். சாட்சியின் ஆகமத்திலே தேவனை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையில் தாங்கள் அனுதினமும் சேவிக்கிறவராக, எஜமான், அவர் எஜமான், இவர்கள் அவருடைய அடிமைகள், வேலையாட்கள், பணிவிடைக்காரர்கள் என்கிற அந்தஸ்தில் இருந்தவன் தானியேல். பணிவிடைக்காரன். ஆண்டவனை தாசன் என்று அழைப்பான். எப்படி? என் தாசனாகிய
தானியேலே இல்லையா? அப்போ அவன் கர்த்தருடைய தாசன், அவருடைய வேலையாள், பணிவிடைக்காரன் என்று அர்த்தம். அப்ப தேவனை சேவிக்கிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிறவன் மட்டுமல்ல, சேவிக்கிறவன், தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று அர்த்தம். பணிவிடை செய்கிறவன், கையாளுமர், பணிவிடையாள், பிஏ. அப்போ மொத்தத்துக்கு அவன் லைஃப்ல அந்த மனிதன் சிங்கக்கவியில் போடப்பட கட்டி கொண்டு போகப்படுகிறான். கட்டி தான் போட்டாங்க. அவன் அழுதானா? அவன் கம்பீரமா போனாயா? அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு நடக்காது. ஆனாலும் அவனை காப்பாற்ற யாரும் இல்லை, அவனுக்காக பேச யாரும் இல்லை, குடும்பத்தார் இல்லை, உறவினர் இல்லை, யாருமே இல்லை. அனைவரும் எதிர், அவன் தனித்தவன். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அதோட ஒப்பிட்டு பாருங்களேன். என் வாழ்க்கையே முடிஞ்சு, ஒரு வாலிபன், கல்யாணம் ஆகல, ஆண்டவரேன்னு வாழ்ந்தவன், ஏதோ ஒரு நல்ல அரசாங்க பணி கிடைத்தது, அவனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம், அவன மாகாணத்துக்கு என்னமோ அதிபதி போல இல்லையப்பா. பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். மாகாணங்களுக்கு தேசாதிபதியா வைப்பாங்க இல்லையா? அப்ப அது ஒரு ஸ்டேட் மாதிரி. என்னது? ஒரு ஸ்டேட், மாநிலம், மாகாணம். அதற்கு அவன் அதிபதி, அதை விசாரிக்கிறாள். ஏதோ ஒரு பெரிய போஸ்ட். அவன் கவர்னராகவும் இருந்தவன். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தேசாதிபதி என்பது யாரு? கவர்னர். அந்த கவர்னர்களுக்கே அவன் டாப். எப்படி இருக்கு? பிரசிடென்ட் மாதிரி. அவ்வளவு பெரிய உத்தியோகம். அப்ப இப்படிப்பட்ட இவன் தன்னுடைய உத்தியோகம், தன்னுடைய பிஸி, அவன் இன்னும் அச்சீவ் பண்ணல, வேலை இருக்கு. கல்யாணம் தான் ஒன்றும் சொல்லப்படல இல்லையா தம்பி? வாலிபர்கள் அவங்க. இப்ப இவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தெய்வ பக்தியே அவனுக்கு எதுவா இருக்கு? வாழ்வுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அந்த தெய்வ பக்தி மட்டும் இல்லைன்னா அவனுக்கு இந்த சோதனை வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. சும்மா இருந்திருக்கலாம், கல்யாணம் பண்ணி எல்லாரும் மாதிரி வாழ்ந்து உள்ளதை சாப்பிட்டு நல்லா இருந்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு வந்து இப்ப என்ன ஆகி போச்சு? அவங்க கிரியைகளை அவங்கள சாப்பிடும், அவ்வளவுதான். யாருக்கும் அவர் எதிராக அவனை செயல்பட எதுக்கு? ஒரு பூச்சிக்கு எதிராக நீ எழுப்பி நிப்பியா? தேவன் ஒரு அற்ப மனுஷனுக்காக எதிராக நிற்பாரு. எப்படி? அது கடினம் இல்லையா? அவர் ஈக்குவலாது மண்ணென்று நினைவு கூறுகிறார். பாருங்க, அவங்க கிரியைகள் அவருடைய அழிக்கும். நம்ம எல்லாமே பேய் பேய்ன்றோம். இல்ல, பேய் முதல்ல நீங்க தான், அவரவர் தான். அவரவருடைய வாழ்க்கை, அவரவருடைய சிந்தைகளும் பேச்சுகளும் கிரியைகளும் மற்றவங்களுடைய வாழ்க்கையில தலை போடுறதும், மற்றவங்க பிரச்சனையில மூக்க நீட்டுறதும், மற்றவங்க காரியத்தை யோசித்து பேசுறதும், மாறி மாறி உரையாடுறதும், அதுதான் ஒண்ணு அழிக்கும்னு. அவங்க வாழ்க்கையை பாழாக்குவது அவரவருடைய கிரியைகள், நாவு, மனம், யோசனைகள், விருப்பங்கள் போகட்டும். ஏற்கனவே சொன்ன இல்லையா, அது பக்கத்தில் வந்து நிற்கும். இப்ப எல்லாமே பேய். அவன் தான் என்ன? எதிரி. எதிரி முதல்ல நமக்குள்ள, அதை கண்டுபிடிக்கிறவன் பாக்கியவான். அப்ப இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவன், தேவனையும் அவருக்கு உகந்ததையும் நாடுகிறவன், தேவனையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் விரும்புகிற ஒரு மனிதன் இவன். அதற்கென்றே அவன் என்ன பண்ணப்படுறான்? மரணம் என்கிற தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். அப்ப இவனுடைய வாழ்க்கை இத்தகைய ஒரு பிரச்சனை வந்தபோது எதை நிரூபிக்கிறது என்றால், அவன் ஒரிஜினல் பக்தி உள்ளவன். என்னது? ஜோரா சொல்லுங்களேன். ஒரிஜினல் பக்தி, போலி பக்தன் அல்ல, தன்னுடைய வாழ்வுக்காக அல்ல, என் தேவன் இருந்தவன், தன் தேவனுக்காக வாழ்ந்தவன்.
தனக்காக தேவனை தேடல. தனக்காக தேவனை தேடி அவன் ஐயா அப்போ நான் இனி இப்படி செய்ய மாட்டேன், இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணி தரேன், ஒரு அப்பாலஜி எழுதி தர்றேன், ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி தந்துட்டு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, தயவு செய்து மன்னிங்க சார், இல்லையா சக்கரவர்த்திகிட்ட கேட்டிருக்கல, ஏதாவது ஒன்று நான் இனி இப்படி பண்ணவே மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன் அப்படி ஏதாவது சொல்லி தப்பிச்சிருக்கலாம். அவன் எதுக்காக பண்ணல, கர்த்தர் தேவனோடு உள்ள வாழ்வை அவன் அனுபவ ரீதியாக வாழ்ந்தவன். அவனுக்கு தெரியும் அவர் சிங்கங்களுக்கும் தேவன், அவர் ராஜாக்களுக்கும் தேவன், அவர் தேவாதி தேவன், தேவர்களுக்கும் தேவன், என் பிராணனுக்கும் அவர் தேவன், என் சரீரத்துக்கும் அவர் தேவன், என்னுடைய இந்த நாளுக்கும் அவர் தேவன், என்னுடைய எதிர்காலத்துக்கும் அவர் தேவன். நன்றி. என் வீட்டுக்கும் என் சுற்று வட்டாரத்துக்கும் என்னுடைய எல்லா என்வைரன்மென்ட்டுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார், அவர் தேவனாயிருக்கிறார். ஆகையால் நான் பயப்படேன், ஆகையால் நான் பயப்படேன். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலைக்கு அவன் நடத்தி கொண்டு போகப்படுகிறான், அவன் பயந்ததாகவே சொல்லப்படல. எப்படி அவனை நேசித்த ராஜா இருந்தான், அவங்க ஒரு கூட்டாட்சி, அதனால அவனால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை, கூட்டாட்சி. அதனால அந்த சக்கரவர்த்தியால ஒன்றும் என்ன பண்ண முடியல, இவனுக்கு உதவ முடியல. ஆனால் அவனுக்கு பயங்கர சங்கடம், அவன் நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு தூக்கமே இல்லை. இதுதான் தேவனோடு ஒருவன் இருந்தால் அவனுக்கு தேவன் அனுசாரியாயிருப்பான். எப்படி அனுசாரியாயிருப்பான்? இதற்குத்தான் தேவன் அழைத்தார் மனிதனை. தேவன் உன்னுடைய சரீர பிரச்சனைகளுக்கும் தேவனாதான் இருப்பார். ரியலி உலகத்தில் மக்கள் தேவன் இல்லாமல் கைவிடப்படுவாங்க, அவங்களுக்கு குறித்த காலங்கள் கொடுக்கப்படும் வாய்ப்புகள். இப்ப நீங்களா இருக்கிறீங்க, இந்த காலம் கர்த்தரை பின்பற்றுகிற காலம். நல்லா புரிஞ்சு கொடுங்க. எவன் தன்னை ஒரு மேய்ப்பன், தான் ஒரு அப்போஸ்தலன், இல்ல தான் ஒரு மோசே, நான் ஒரு ஊழியக்காரன் விரோதமா நீ பேசக்கூடாது, நீ பேசிக்கோ, நான் நீ பேசு, நான் உன்னை கண்டுக்க மாட்டேன். கர்த்தரை நேசிக்க ஒரு நபர் ஊழியக்காரன் நேசித்து என்ன பிரயோஜனம்? இது இப்போ ஒரு பெரிய சிஸ்டம் ஆயிற்று. மனிதர்களை சார நடத்துறது இப்படிதான். இங்கே மொத்த மக்களையும் ஒரு வஞ்சகமான இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் மக்களை பிடிச்செழுத்து வச்சிருக்கிறது. கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் நீங்க. உங்களுடைய மேய்ப்பன் கிறிஸ்து, உங்களுடைய போதகன் கிறிஸ்து, உங்கள் பிதா கிறிஸ்து. பூமியிலே ஒருவனையும் பிதா என்று சொல்லாதிருங்கள், ஒருவனையும் போதகன் என்று சொல்லாதிருங்கள். எவ்வளவு பயங்கரமான வார்த்தைகளை எல்லாம் பேசினார். இந்த அறிவு வரவே வராது. ஊழியர்களை அல்ல நீங்கள் சேவிப்பது, கர்த்தரை. உங்களோடு கர்த்தர் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் இருந்தால் எந்த காரியத்திலும் நீங்கள் இடற மாட்டீர்கள். நீ எங்கே போனாலும் அவர் உன்னோடு இருப்பார். நீ எங்கே தங்கினாலும் அவர் உன்னோடு தங்குவார். நீ எங்கே போடப்பட்டாலும் அவர் உன்னோடு அங்கே இருப்பார். படுகொலியிலும் உன்னோடு இருப்பார், சிறைச்சாலையிலும் அவர் உன்னோடு இருப்பார், சிங்க கெபியிலும் அவர் உன்னோடு இருப்பார், அக்கினி சூளையிலும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. நாம் பேசுறது ஆவியோடு இருந்தால், உன் மனதோடு ஒன்றுபட்டு இருந்தால் தெரியுமா? அந்த ஒன்றுபடுதலை தான் சொன்னேன். உங்கள் மனம் அநேக காரியங்களை விரும்பும். என்னது? எல்லாருக்குமே வசதி, ஆசைன்னு ஒரு வார்த்தை வாஸ்தவம் இல்லையா?
என்னது? இச்சை என்பது விருப்பம் என்பதின் அர்த்தம். விருப்பம் என்பதின் டீப். விருப்பம் சிம்பிள். தீய விருப்பம் என்பது விருப்பத்தில் அடிக்ஷன், ஒரு அடிமைத்தனம். அது கிடைக்காத பட்சத்தில் என்ன இல்லை, சாட்டிஸ்ஃபைட் ஆகாது மைண்ட். அதான் விருப்பம், தீய விருப்பம். அதைத்தான் இங்க இச்சை என்று சொல்லுவது. நான் அதுக்கு தான் இந்த வீட்டை உதாரணம் சொன்னேன். வீடு, ஒரு சொத்து இருந்தாலும் இன்னும் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். பணம் இருந்தாலும் இன்னும் என்கிற ஆசை வரும். நான் தொழில் செய்து பெரிய ஆளாவதை பற்றி சொல்லவே இல்லை. சிலர் தொழில் செய்து பெரிய தொழிலதிபர் ஆகுவாங்க. அது நல்லது, அநேகருக்கு வேலை கிடைக்கும். அது தேவனுடைய செயல்தான். நான் அதை பற்றி எல்லாம் பேசல. நான் ஆசை கொள்வதை பற்றி மட்டும் சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்ற ஆசை கொள்ளுதல், சொத்தோட சொத்தை கூட்டணுன்ற ஆசை கொள்ளுதல். கூட்டிக்கோ, அதுக்கு என்ன இருக்கு, வாங்கிக்கோ. அதுக்காக ஆசைப்பட்டு என்ன ஆகாத, கடனாளி ஆகி கஷ்டப்படாது இல்லையா? அப்படி நிறைய திருமண காரியங்கள் இல்ல நட்புறவுகளில் பல காரியத்தில் மக்களுக்குள்ள பலவிதமான ஆசைகள், அது நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருக்கும். பண்டல் பண்டலா. ஹல்லேலூயா. அநேக ஆசைகளால் சிக்குண்டதில் பெயர் பெற்றவர்கள் யாரு? பற்பல ஆசைகளால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து கொள்ளாத பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. கவனிங்க, நல்ல தெளிவா வாசிப்போம். பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு. பல விதமான ஆசைகள். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியம் கேட்டு கேட்டு பிரசங்கம் கேட்டு கேட்டு இருந்தாலும் மனம் இழுக்கப்பட்டது. என்னது? பற்பல இச்சைகள் இழுத்து பிடிச்சிருக்கு இந்த அம்மாவை. ஆனா இங்க என்ன கேட்கும்? ஒரே பிரசங்கமும் வசனமும் இங்க கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இதை இழுத்து வச்சிருக்குது அங்க. பற்பல இச்சைகளை இழுப்புண்டு எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கியர் போட்டுறாங்க. எப்படி இருக்கு? அவங்க மாட்டிடுவாங்க இல்லையா? அது பண ஆசையா இருக்கலாம், இச்சைன்றது பல இல்லையா, பொருளாசையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது. அவங்க சைக்காலஜிக்கலி புரிவாங்க. அப்படி கொஞ்சம் பேர் நமக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்டா இருந்தா அந்த ஊழியரை பிடிக்கும். உங்களுக்கு மைண்டுக்கு ஏத்தபடி நம்முடைய பிரசங்கம் தான் ரொம்ப பிடிக்கும். மனிதர்களுக்குள் மனிதனுடைய மனம் என்பது பல காரியங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற மனம். ஹல்லேலூயா சொல்லுவ சத்தமா. ஒரு வாட்டி கூட சொல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தி. அப்ப நம்முடைய மனம் இப்படிப்பட்டது, பல காரியங்களால் ஈர்க்கப்பட்டிருக்கும். அந்த மனம் தேவனை பற்றி கொள்ள தகுதி அற்றது. பற்றி கொள்ள வராது அதுக்கு மனம். வேற எதையோ பிடிக்கணும். தேவன் இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேட்டால் விடுதலை உண்டு. விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாய் அதை முயற்சி எடுக்க வேண்டும். நிச்சயமா விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டப்பட்ட மனிதனையும் விடுவிக்கிற கிறிஸ்து. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றார்? இங்க சொல்ல வந்தது என்னது என்றால், இப்ப வாஸ்தவ அல்ல, முதல்ல வாஸ்தவ. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சையினாலே நமக்கு கேடு உண்டாகும். உலகத்தின் இச்சை அது நமக்கு கேட்டை தான் கொண்டு வரும். அவற்றிற்கு நாம் நீங்களாக்கப்பட்டு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவற்றிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய், பங்காளிகளாய், ஷேர் ஹோல்டர்ஸ். ஹல்லேலூயா. அதாவது நம்மை கேட்டுக்குள் அமிழ்த்துகிற அநேக
தீய விருப்பங்கள், நம்முடைய மனதை கவருகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் காத்திருக்கிறது. அவற்றினின்று நாம் தப்புவிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு அப்படியே வைக்கல்ல, கிறிஸ்துவின் திவ்ய வல்லமைக்கு, திவ்ய கிருபைக்கு, திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகள். யாரு பங்காளிகள்? கிறிஸ்துவினால் வருகிற திவ்ய சுபாவத்திற்கு நாம் உடனாளிகள். அதை பெற வேண்டியவர்களாய் தேவன் வைத்திருக்கிறார். அதாவது நம்முடைய மனம், சிந்தை தேவன் வைத்திருக்கிற திவ்ய வல்லமையால், திவ்ய சுபாவத்தால் நிரப்பப்படாவிட்டால் நம்முடைய மனம் நிச்சயமாய் கொள்ளை கொண்டு போகப்படும். யாரால்? உலகத்தின் இச்சைகளால், ஆவிகளால். இச்சைகள் என்பது ஏன் வலிமை உள்ளதா இருக்கிறது என்றால் அது ஆவிகளுடையது. என்னது? இச்சை என்பது ஒரு பாவம், ஒரு ஆவி. அது சுயமான விருப்பங்களோ மற்றவனுக்குண்டானதை இச்சிப்பதோ எதுவா இருந்தால் அது ஒரு ஸ்பிரிட். அதனால்தான் அதன் பேர் ஆட்சி என்று பெயர், பிரமாணம். இச்சை என்கிற பிரமாணம் நம்முடைய மனதை கட்டிக்கொள்ளும். ஹல்லேலூயா. அப்ப அது ஒரு கேடு உண்டாக்குகிற பிரமாணம். அதிலிருந்து நம்மை தேவன் விடுவித்து நம்மை தேவனுடைய திவ்ய, the divine character, divine nature, divine power, தேவனுடைய அழியாத அன்புக்கு, அழியாத வல்லமைக்கு, அழியாத கிருபைக்கு நம்மை உட்படுத்துகிறார். அது ஒரு உற்சாகமான காரியம் இல்லையா? உன்னை விடுவித்தாரா? அவருடைய திவ்ய ஆளுகைக்கு உட்படுத்தினாரா என்பதை யோசித்து பார். ஹல்லேலூயா. எப்படி? உன்னை பிடித்திருந்த பலவித உலக மாமிசீக காரியங்களுக்கு உன்னை தப்புவித்தாரா? ஏன்னா மனிதர்கள் மாமிசத்துக்குரியவர்கள். மாமிசத்துக்குரியவர்களுக்கு உலக காரியங்கள், நன்மைகள் மட்டும் வேண்டும். அதற்காக மட்டும் தேவனை தேடுவார்கள். இதுதான் மாமிசத்துக்குரியவர்கள், உலகத்தார். எதை உண்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம், எதை கட்டுவோம், எது உலக காரியங்களை நாடி தேடுகிறவர்களுக்கு பேர் என்ன? யாரு? உலகத்தார். உலகத்தார் உலகத்துக்கு அடுத்தவைகளை நாடி தேடுறாங்க. இவைகளை எல்லாம் உங்களுக்கு தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். உனக்கு வேண்டிய நன்மை உனக்கு வேண்டும் என்று தேவன் அறிவார். இந்த உலகம் உனக்குரியது அல்ல, அது உன்னை கைவிடும். உலகத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார் தேவன். அதிலே உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கர்த்தர் ஒருவரே உண்டு. அவரை பிடித்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு அதிகம் நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா உலகம் நம்மளை கைவிடும், உலகம் நம்மை அறியாது. உலகமும் அதனுடைய இச்சைகளும் அழிந்து போகும். உலகம் அதன் இச்சைகளும் அழிந்து போகும். உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும். எப்படி? உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எப்படி? பூமியில இருப்பான். ஆபிரகாம் தேவ சித்தப்படி செஞ்சான். இன்றைக்கும் அவர் சொல்லலையா, நான் ஆபிரகாமின் தேவன். உங்க ஆவிகளுக்கு எந்த மனிதனும் அதிகாரி அல்ல. எந்த மனிதனும் இன்னொரு மனிதன், மனுஷியுடைய ஆவிக்கு, ஆவி என்றால் ஆத்துமா, இன்னர் மேன், அதிகாரியே கிடையாது. கர்த்தர் ஒருவரே. ஆகையாதான் கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுவர். அப்ப இந்த உலகத்தில் தன்னுடைய உலக நன்மை, உலக சுகம், உலக ஆசீர்வாதம் கண்டிப்பா இது தேவைதான். அது வேண்டாம்னு சொல்லல, இதை நாடி தேட சொல்லல அவர். அதை உங்கள் மனம்
நாடி தேடுவதை தேவன் வெறுக்கிறார். காரணம், உங்கள் மனம் தேவனை தேடுகிறதா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இவைகள் உங்களுக்கு சேர்த்து தரப்படும். உன்னுடைய பிராணன் உனக்கு கொள்ளை பொருளாய் தரப்படும். உன்னுடைய வாழ்வு உனக்கு ஆசீர்வாதமாய் தரப்படும். உன்னுடைய சரீர சுகம் உனக்கு தரப்படும். ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் யதார்த்தமானதை கற்றுக்கொள்ளுங்கள். நான் சொன்னேன், கர்த்தர் எந்த மனிதனுடைய ஆவியோடு இல்லையோ அவன் சூழ்நிலைகளில் பயப்படுவான், கலங்குவான், இடறுவான், தனிமை என்கிற உணர்வை பெறுவான். அவனோடு கர்த்தர் இல்லை. அவர் இருந்தால் அவன் பயப்பட மாட்டான், கலங்க மாட்டான். தேவன் அவனை தேற்றி இருப்பான். தேவன் அவனை திடப்படுத்துவான். உன்னோடு தேவன் இந்த நாளில் இருக்க வேண்டும் என்று விரும்பும். கர்த்தர் என் ஆவியோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து என் ஆவியோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து என் ஆத்மாவோடு இருக்க வேண்டும். கிறிஸ்து என் மனதோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு கேட்பீங்க, என்னோட ஆவியோட, என் மனசோட, என் இருதயத்தோட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஆவியோடு இருப்பாராக என்று பவுல் சபைக்கு சொல்லும் எல்லாம் சொல்லுவார். இவன் தீமோத்தேயுக்கு சொல்லுவார். ஆமா, அது ஒரு வாழ்த்து மாதிரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. பாத்தீங்களா? உன் ஆவியுடனே. ஆவி என்பது உள்ளான மனிதன் என்ற அர்த்தம். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் இல்லையா? அதோடு அவர் இருக்கணும் என்பதுதான். அப்ப அதை நீங்க விரும்பணும். முதல்ல நீங்க அதை வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் உள்ள வேலை இது, பிராக்டிக்கல். உங்கள் வயிற்றோடு, உங்கள் வயிற்றுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? எல்லோருக்கும் அந்த விருப்பம் என்னது? கர்த்தர் என்னோட அது டெய்லி உன் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப போஜனம் உன் வயிற்றுக்கு ஏற்கும். உன் வயிறோடு போஜனம் இருக்கிறது. ஆகையால் நீ பசியினால் வருகிற பலவீனம் இல்லாமல், இல்லையா, ஆகாரத்தினால் உண்டான பலன் பெற்று இருப்பீங்க. சரியா? அப்போ உன் வயிற்றுல எப்போதுமே என்ன இருக்கும்? ஏதாவது காலை, மதியம், இரவு, அதாக நம்ம வச்சிருக்கிறது 3 வேளை. சிலர், எல்லாரும் அப்படி இல்லை, சிலர் 2 வேளை. மற்ற நேரம் வேற ஏதாவது இலை பறிச்சு போட்டுக்குவாங்க. ஏதாவது கொலை சாப்பிடுவாங்கன்னு வச்சுங்க. சாப்பாடு உள்ள போற எல்லாமே சாப்பாடு தான். புரிஞ்சுதா? நீ அது பழம் சாப்பிட்டாலும் சரி, வடை சாப்பிட்டாலும் சரி. வடை எல்லாம் பயங்கரமான சாப்பாடு. டீயும் அப்படிதான், சாப்பாடு மாதிரி. டீ, பால் டீ, என்னது அது? உணவு. புரிஞ்சுதா? போகட்டும். அப்ப ஏதோ ஒன்றை உங்களுடைய சரீரத்துக்காக வயிற்றுக்குள்ளே இருக்க வைப்பீர்கள். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவை புசித்து வாழ்தல். இந்த புசிப்புன்னு எங்க போயிருவாங்க? உடனே பிரெட் வாங்கி சாப்பிடு. அது வேற, அது திருவிருந்து. அது வேற, அது விருந்து. புரிஞ்சது நான் பேசுறது? நான் சொல்லுவது, அனுதினமும் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில், ஆவியிலே, மனதிலே, சரீரத்திலே பெற்றுக்கொள்ளுதல். அவரை வல்லமையோடு பெற்றுக்கொள்ளுதல். எப்படி? அந்த வல்லமை உன்னை சுகமாய் காக்கும். அந்த வல்லமை உன்னை விடுதலையோடு காக்கும். கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்து என்கிற தேவன் தகப்பன் வல்லமை உடையவரான் எனக்குள்ளே. உங்களுக்கு வாய்ப்பேச்சே வரல இல்லையா தம்பி? அப்படி இந்த தண்ணியில முங்கி கிடக்கிற மாடு மண்டை உயர்த்தி வச்ச மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க. வாயை திறந்து தேவனை கூப்பிடுங்க ஐயா. தேவன் உங்களுக்குள்ள
ஒவ்வொரு நாளும் வேணும், ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனை ஒரு மனிதன் உணர்கிற, அறிகிற, ஐக்கியப்படுகிற அனுபவம் இருந்தால் அவன் பயப்பட மாட்டான். இது பெற்றுக்கொள். நம்ம எல்லாம் நான் ஆண்டோட்ட ஜோம் பண்ணேன், எப்படி ஜோம் 2-3 வார்த்தை அல்ல 5 நிமிஷம் உடனே கேட்கணுமோ? ஓங்க அப்பாடா. எப்படி சிலருக்கு ஏய் நாங்க அனுபவமா வர்றவங்க அவ்வளவு ஈஸி இல்லை தேவன். நீ உன் தேவைக்கு ஜோம் பண்ணாலும் சரி, அழுறத நிறுத்து, மண்டை தெளிவாகட்டும். உன் மேட்டரை அவர்கிட்ட சொல்லுங்க, முன்னாடி ஒரு நடுக்கம் வரட்டும், ஒரு பயம் வரட்டும். தேவன் அவர் யாரு? நீ பார்க்க உன் கண்ணுக்கு முன்ன ஒரு பெரிய இந்த தீப்பிழம்பு எரிமலைன்னு ஒண்ணு வச்சுக்க, லாவா, அது கொதிச்சுட்டே இருக்கு. அது பக்கத்துல ஒன்ன கொண்டு விடுறாங்க. எப்படி இருப்ப உனக்கு மனசு எப்படி? நீங்கள் உங்களை கொண்டு போட்டாதான் தெரியும். போட்டா மிச்சம் இருக்காது, அதான் சட்னி ஆயிரும். அதோட சேர்ந்து நீ என்ன லாவா ஆயிரும். அது தீப்பிழம்பு. அதுக்கு பார்டர்ல போய் நின்னா உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உன் மனம் எப்படி இருக்கும்? உன் சரீரம் எப்படி இருக்கும்? ஆஃப்டர் ஆல், உலகத்தில் இருக்கிற இத்தகைய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த நெருப்பு நமக்குள்ள திகிலையும் பயத்தையும் கொண்டு வரும். அவர் தேவன். நமக்கு அந்த பயமே இல்லை. காரணம், நாம் இதுவரை மெய்யான தேவன் அண்டை போகல. போயிருந்தா அது வரும். அந்த பயமே நமக்கு கிடையாது. எல்லாரும் என்னது, இந்த ஆண்டவரை பயம் இல்லாமலே காட்டிட்டாங்க. இப்ப பயம் இல்லை. யாரை பார்த்துதான்? பாஸ்டரை பார்த்துதான் பயம். ஏன்னா விதி அப்படி, தேவன் அப்படி வைக்கல, நியமம் அப்படி. தேவனை பற்றிய பயம் இல்லையே வரணும். தேவனை பற்றிய பயம் இல்லை. தேவனை பற்றி அவர் ஒரு சிம்பிள். என்னது? தேவன் அன்பா இருக்கு. அன்பா இருக்க என்ன மீனிங்? தேவன் அன்பா இருக்கிறது என்ன மீனிங்? என்ன அர்த்தம்? நீ வாழ்ற மாதிரி வாழலாம், அப்படி அர்த்தம். பிள்ளைகளே சத்தியத்தில் நடைங்கள் தானே சொன்னார், அன்பா இருக்கான்னு சொல்லிட்டு. சத்தியத்தில் நடைங்கள் தானே சொன்னார். தேவன் அன்பா இருக்கிறான்னு சொன்னவர் அதே மக்களுக்கு என்ன சொல்றாரு? சத்தியத்தில் நடைங்க. அப்போ உலகத்தில் உள்ளதில் அன்பு கூறாதீர்கள் சொன்னது அந்த ஆள் தான், அதே நபர் தான். தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொன்னவர் தான் என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு வைக்காதீர்கள். மாமிசத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை சொன்னாரா இல்லையா? அப்ப அன்பு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரிக்டா இருக்கு இல்லையா? நான் பேசுறவங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு பக்கமா அவர் அன்புள்ளவர்னு பூசிட்டு போனா எதிரா தேவன் எங்க? அப்படியே நம்ம ஒரு பாவனையா நினைச்சிருக்கோம். அன்புள்ளவர், அதனாலதான் நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்து இருக்கிறார், நம்ம உயிரோட வைத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் அன்பு. அன்புனா என்ன? நமக்கு மறுபடி வாய்ப்பை தருகிறார், திரும்ப மன்னிக்கிறார். நீ கேட்டு கீழ்ப்படியாம போனாலும் உனக்கு வாய்ப்பை திரும்ப தருகிறார் என்பது அன்பின் அடையாளம். அன்பின வந்து வழிகிறது இல்ல. இந்த இப்ப நிறைய வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வரும். எப்படி இயேசுநாதர் குழந்தைகளை எல்லாம் எடுத்துட்டு நடக்கிற மாதிரி. யாரையா நீங்க? பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதீங்க. அதுக்காக தூக்கிட்டு முத்திட்டு நடந்தார் அவரு. அது ஏன் இப்படி எல்லாம்? நீங்க உங்களுக்கு ஏத்தபடி இருந்தா அதுதான் அன்பு, அப்படிதானே? நீங்க இந்த குழந்தைகளை கண்ட உடனே சில குழந்தைகளை பார்த்தா சிலர் இருப்பு வராது. என்னது? அதை ஏதாவது கிள்ளி வாயில போடணும்னு தோணும், இல்ல தூக்கணும், முத்தணும் எல்லாம் தோணும். இதெல்லாம் ஒரு அவலட்சணமான நம்முடைய குணம். வன்கண்ணு பேரு. என்னது? அடுத்த குழந்தைய உன கண்ணு என்ன பண்ணுது? இச்சிக்குதுன்னு அர்த்தம், விரும்புது, பிடிக்குது. ஏய் போட்டுட்டு ஓடிடு, வாம்பிள்ளை போய் வச்சுக்கோ. வேற இழப்பு தப்பா படிச்சுட்டு மனுஷருடைய கொள்கைகள், பொல்லாத மனிதர்.
இவர் வன்கண். இயேசு அப்படி இல்லை. என்னமோ நமக்கு ஏத்தபடி அவரு உன்னை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லையா, உனக்கு அவர் இரக்கம் வச்சிருக்கிறார். உன்னை அவர் அழிக்கல, உன்னை அவர் சாகடிக்கல, உனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அவர் வைப்பார், எடுப்பார், முறிப்பார், அழிப்பார், எல்லாம் அவருடையது. அதை புரிந்து கொள்ளுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதன் பெயர் தான் அன்பு. நாம் இரக்கத்தை கெஞ்சும் போது மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், உதவி செய்கிறார். ஆண்டவரே என்னை கைவிடாதிரும் என்று கெஞ்சும் போது இறங்குறார். அது அவனுடைய காரியம். புரியல? நீ என்னமோ வீட்டுக்காரங்களுக்கு அப்படி கேட்டோன்னு நடக்கணும்னு நம்ப முடியாது. அதெல்லாம் கடினம். அவன் தேவனை கூப்பிட வேண்டும். அவருடைய ஆவி தனித்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் யாருடைய ஆவியும் ஒரே போல அல்ல, எல்லாம் தனித்தனி. ஆவிய சொன்ன மாமிசம் ஒரே மாமிசமா இருப்பவர்கள் என்பது அது ஒரு தனிப்பட்ட உறவு, வாழ்க்கை. ஆனால் தேவன் உங்களுக்கு தேவைப்படுகிறார். உங்களோடு இருந்தால் நீங்கள் தனிமை இல்லை. உங்கள் ஆவியோடு இருந்தால் நீங்கள் தனிமையே இல்லை. தனிமை இல்லை என்கிற உணர்வு பிடிச்சிருக்கும் நமக்குள்ள. நாம் பயப்பட மாட்டோம். கர்த்தர் இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மறக்காதீங்க, இதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோருக்கும். என்னது? ஒவ்வொரு நாளும் நீ வேலை செய்றியோ என்ன பண்றியோ, தேவனோடு உனக்கு இருக்கிற இத்தகைய சலுகையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. அது உன்னை தேடி வராது, நீதான் அதை தேடணும். அதன் பெயர் தான் தேடுகிறவன் கண்டடைகிறான். இது ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய பசி ஆற்ற உணவு அருந்துவது போல். ஹல்லேலூயா. அத ஆவலா பண்ணும், கரெக்டா பண்ணும். அது கரெக்டா நடக்கும். இறங்கலைன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் நடக்கும். எது? எனக்கு நிறைய பேர் கூப்பிடுவாங்க, அது முன்னத்த மாதிரி சாப்பாடு இறங்கல், அப்ப இறக்காத, தூருவாரு. என்னது? அங்க என்ன இறக்காத, சாப்பாடை இறக்காத, கிளியர் பண்ணுவோம். உள்ள ஏற்கனவே இறங்குனது எங்க இருக்கும்? சந்து பொந்துல எல்லாம் அப்படி ஒதுங்கி இருக்கும். அதெல்லாம் எடுப்போம். கொலஸ்ட்ரால் இல்லையா? கொலஸ்ட்ரால். நம்ம வெறும் சாப்பாட்டையே கவனம் கொள்ளுகிற நபர்களாய் சீக்கிரமா நம்மை வியாதிக்கு நம்ம அது நடத்தும். சாப்பாடு இறங்கல, கொஞ்சம் நிறுத்து, சாக மாட்டேன். சாப்பாடு குறைஞ்சனால யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சாக மாட்டாங்க. வியாதியோ வாதையோ வந்தா செத்துருவாங்க. சாப்பாடு குறைஞ்சா கொஞ்சம் ஜெபத்தை கூட்டு. என்னது? பிரேயரை கொஞ்சம் டைம் எடு. கொஞ்ச நேரம் போய் என்னமோ நீங்க உங்க பாட்டுக்கு இந்த வாய்ப்பாடு சொன்ன மாதிரி பேசிட்டு ஜெபிச்சு வராதீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கெல்லாம் கர்த்தர் அங்க இல்ல. கர்த்தரை தேடுகிற மனதாப்போ கிடைப்பாரா? பேசலாமா? என்னை ஏத்துக்கொள்ளுவாரா? என்னை பலப்படுத்துவாரா? அப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரியல, பேச தெரியல, எப்படி உன்கிட்ட பேசணும், இந்த ஆள் என்ன குழப்பி விட்டுட்டான், போய் சொல்லு. போய் உன்னுடைய மனதில் மாற வேண்டியது நிறைய இருக்கு. உன் இருதயம் சரிப்படுத்த வேண்டிய நிறைய இருக்கு. உன் சிந்தை தெளிவட வேண்டியது அநேகம் இருக்கு. உனக்குள்ளே நீதான் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய். அந்த ஆட்சி பிடுங்கி எறியப்படணும். உனக்குள்ளே ஆளுகிற காமவிகார ஆவிகள், இந்த பிரபஞ்சத்தின் ஆவிகள், பொல்லாத அடிமைத்தனங்கள், அநேக விருப்பங்கள் அனைத்து உன்னை விட்டு வேரோடு பிடுங்கப்படணும். 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 ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சென்று, ஹல்லேலூயா, தேவனிடத்தில் எப்ப போவீங்க? நல்ல கவனிங்க. உங்களுடைய பாணிக்கு தேவன் வரமாட்டார். அதாக நீங்க எல்லாம் அதை இழக்க காரணம்.
தேவன் தேவனா தான் இருப்பார், நம்ம தான் மாறணும். எப்படி காலையில எழுந்து சிலர் இப்படிதான் வாக்கிங், நீ என்ன வாக்கிங் எடுத்தாலும் சாவறது நிச்சயம். சாவறது நிச்சயம். அதுக்கு தப்புறதுக்கு ஒரே வழி வாக்கிங் இல்லை, என்னது? ஆண்டவரை பிடித்துக் கொள்வது, பற்றி கொள்வது. கேட்சிங், நாட் அ வாக்கிங். தேவனை பற்றி கொள்வது. ஆமா, வேலை செய்ய, வேலை செய்யற நல்லது, சாப்பிட்றதுனால வேலை செய்யணும் இல்லையா தம்பி? வேலை செய்யறதுனால இப்படிலாம் இருக்கிறது ஒரு மாதிரி டயர்டா. வேலை நல்லா செய்யணும், அது நல்லது. ஆனா தேவனை தேடுதலே ஒரு பெரிய ஒர்க்கு. நீங்க எல்லாம் உங்களுடைய வாய்ப்புல பண்றீங்க, அதுதான் எடுபடாம போகும். நீங்க ஒரு 4 மணிக்கு எழுந்து தேடினீங்கன்னா உங்களுக்கு வராது, அது உங்களுக்கு அது சப்போர்ட்டாவே இருக்காது. முதல்ல உங்களுடைய மண்டை ஒத்துக்காது. பிறகு உங்க என்வாயர்மெண்ட், உங்க சுற்றி உள்ள உங்க சுற்றுச்சூழல், அங்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், வேற ஆவிகளின் ஆதிக்கம். அதுக்கு செஞ்சுதான் உங்க வீட்டுக்காரங்களே இருப்பாங்க. அப்போ நீ மட்டும் தனியா, நீ என்ன உன்னை விட்டுருவேன், அது நிற்கும் பேய், உங்களை அதை செய்ய விடாது. நீங்க பாரம்பரியமா பண்றதை பண்ண விட்டுரும். அது இங்க நம்ம பேசுற புதிய விதம் எது? நம்மகிட்ட இருக்கிற கேட்டுக்கு ஏதுவான விருப்பங்களை விட்டு விடுவிக்கப்பட்ட ஒரு அனுபவம், தேவனுடைய திவ்ய சுபாவத்தால் வல்லமையால் நிரப்பப்படுதல் என்பது அதில் நடக்கணும். அப்படின்னு அது கடினம். நான் சொல்ல புரியுதா? உங்களுடைய மனதிலும் சிந்தையிலும் அறிவிலும் ஆவியிலும் கிரியையிலும் வழியிலும் வாழ்க்கையிலும் காணப்படுகிற அவபக்திக்கு ஏதுவான லௌகீக இச்சைகள், மாமிசீக தன்மைகள், பேச்சுகள், கிரியைகள் அனைத்தும், சிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை கிறிஸ்துவின் வல்லமை. அதை மாற்றப்படும்படியும் அதை ஜெயிக்கத்தக்கதாக அவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவது, அவருடைய சத்துவத்தால் நிரப்பப்படுவது, அவருடைய ஆவியால் நிரப்பப்படுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு நபர் செய்ய வேண்டியது. அதை செய்யாதனாலதான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இது ஒவ்வொரு நாளும் உள்ளது. தேவனால் நிரப்பப்படுதல் என்பது தேவ கிருபையால், கிருபையால், தேவ பலத்தால், தேவ ஆவியால், தேவனுடைய உதவியால் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சீக்கிரமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை புதிதாக்கும், என்னை திவ்ய சுபாவத்தால் நிரப்பும். ஆண்டவரே, கேட்டுக்கு ஏதுவான உலகத்தினால் உண்டான இச்சைகளுக்கு என்னை நீங்களாக்கி, பொல்லாப்புக்கு என்னை நீங்களாக்கி, அந்நிய ஆவிகளுக்கு என்னை நீங்களாக்கி, அடிமத்தன் ஆவிகளுக்கு என்னை நீங்களாக்கி, நீரனை விடுவித்தருளும், நீரனை விடுவித்தருளும், நீரனை விடுவித்தருளும். ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி. அற்புதரே நன்றி ராஜா. ஆவியானவரே நான் தனிமை அல்ல, நீர் என்னோடு இருந்தால், என் ஆவியோடு நீர் இருந்தால், என் மனதோடு கிறிஸ்துவானவர் இருந்தால், நான் அனாதை அல்ல, நான் ஆதரவற்ற நபர் அல்ல, நான் கைவிடப்பட்ட நபர் அல்ல, நான் பலவீனமான நபர் அல்ல, நான் பாவியான நபர் அல்ல. கிறிஸ்து எனக்கு நீதி. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி. நீ தனிமை என்றால் அவரை கூப்பிடு.
போராட்டங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி, வாதைகள் உன்னை பட்சியாதபடி, தீமைகள் உன்னை வாரிக்கொண்டு போகாதபடி தப்புவிக்க வல்லவரை கூப்பிடு. தப்புவிக்க வல்லவரே, என்னை விடுவிக்க வல்லவரே, ரட்சிக்க வல்லவரே. நன்றி 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 ராஜா. இப்பவே தேவனுடைய திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம் பங்காளியாயிருக்க அழைத்தவரே, என்னை நிரப்பும் ஐயா. நன்றி ராஜா. வல்லவரே, வாலிபர் நாட்களிலே யோசேப்பு தேவனை பெற்றிருந்தார். அவனை படுகொலைக்கு தப்புவித்தவர், தீமைகளுக்கு நீங்களாக்கினவர். சிறைச்சாலையிலும் அவரோடு அவன் மனம் ஒட்டிக்கொண்டது. கர்த்தர் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவன் தலையை உயர்த்தினவர். என்னை தப்புவிக்க வல்லவர், என்னோடு வாரும், என் உள்ளத்தை ஆளுகை செய்யும், என் மனதிலே வாரும். என் இயேசுவே, என் சிந்தையை ஆளுகை செய்யும். அவ பக்தி என்னை விட்டு மாற்றும், பொல்லாப்பை என்னை விட்டு மாற்றும், பலவீனத்தை என்னை விட்டு மாற்றும், அடிமைத்தன கட்டுகளை என்னை விட்டு மாற்றும், இச்சைத்தனங்களை என்னை விட்டு மாற்றும், இச்சைத்தனங்களை என்னை விட்டு மாற்றும் ஐயா. பொல்லாங்கனுடைய கிரியைகளை என்னை விட்டு மாற்றும், சாபக்கட்டுகளை என்னை விட்டு மாற்றும் ஐயா. கைத்து மாற்று ஆவியானவரே, நீர் எனக்கு துணை, என் தனிமை எனக்கு துணை. நான் தனிமை அல்ல, என்னோடு இருக்கிற தேவன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு, என்னை ஆதரிக்கிற கர்த்தர் உண்டு, என்னை தப்புவிக்கிற தேவன் உண்டு. சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவர், அக்கினியின் உக்கிரத்தை அழித்தவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழலில் இருந்தால் உன்னோடு இருந்து தப்புவிப்பார், உன்னோடு இருந்து நீ கனப்படுத்துவார், உன்னோடு இருந்து நீ பலப்படுத்துவார், உன்னோடு இருந்து நீ நடத்துவார், ஆதரிப்பார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி உமக்கே, நன்றி ராஜா. சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். நடந்தேன் பனித்துளியாய் சொல்லுவோம். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ,
அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் எழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் எழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தார், தூதசிலை கொண்டு என்னை காப்பார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தார், தூதசிலை கொண்டு என்னை காப்பார். ஆவியினால் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரும், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாரும், சேனைகள் கொண்டு என்னை காப்பாரு. ஆவியினால் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் வெல்வேனே, சத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் எழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியில் நான் எழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 எந்த நிலைமையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இருப்பார், என்னை ஆதரிப்பார். எனக்கு வேண்டும் என் வாழ்க்கையிலே என்னோடு அவரே என்னை காக்கிறவர், என்னை காண்பவர், என்னை காண்பவர், என்னை காப்பவர், என்னை ஆதரிப்பவர், என்னை பாதுகாப்பவர். நீரே நீரே. ஹல்லேலூயா. நன்றி உமக்கே, நன்றி. தேவாதி தேவன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் என் ஆவியோடும் என் மனதோடும் என் உள்ளத்தோடும் என் உடலோடும் காணப்படும்படி ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்வின் ஆசைகள் பின்னாய் செல்லாமல், மனம் செல்லாமல், மனம் கர்த்தரை சார்ந்து தேவனோடு இசைந்து வாழ்ந்து, கர்த்தர் எனக்கு துணை, என் பிரச்சனைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் நான் தனிமை அல்ல. எதிர்கால சூழ்நிலைகளை நினைத்து கலங்குகிற கலக்கங்கள் மாறி கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நேற்று மீண்டும் என்றென்றைக்கும் இருப்பவர் என்னை ஆதரிப்பார், என்னை நடத்துவார், என்னை பிழைப்பூட்டுவார், என்னை பாதுகாப்பார், என்னை பத்திரமார். நன்றி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி கைகளை தட்டி மகிமைப்படுத்து. நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வும் தேவனுடைய கிருபையால் ஆட்கொள்ளப்படட்டும்.
காக்கப்படட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய தேவனை காத்திருந்து நேரம் செலவு பண்ணி பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவரே அழியாத கிருபை பெற்று வாழ ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஆவி உண்டாகட்டும். தங்கள் உணவை உண்ண தங்கள் கடமையை செய்ய எவ்வளவு பிரயாசம் படும்போது நித்திய நித்திய காலமாய் அழியாத திவ்ய கிருபை, திவ்ய பலன், திவ்ய வல்லமை, திவ்ய சுபாவம் தங்களை ஆட்கொள்ள எவ்வளவாய் பாடுபட வேண்டும், பிரயாசம் எடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது உணர்ந்து கொள்ள கிருபைத்தான். ஒவ்வொரு உணர்வுள்ளவர்களாய் அனுபவசாலிகளாய் மாற்ற ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.